வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே பராபோ வருஷம் சித்திரை மாதத்தில் நிகழக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பிராமணரை சித்திரகுப்தனாக வரித்து தானங்களை கொடுக்க வேண்டும் என்று பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். கடந்த 2 பதிவுகளாக பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய தினம் அந்த தச தானங்களினுடைய பலன் என்ன, அதை பற்றி பதிவிட இருக்கின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மையங்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன் பூஜை 2026 பற்றிய முழு விளக்கம். பராபவ தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 18/1/5167 நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன் பூஜை. வேத தர்ம சாஸ்திரத்தில் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆகிய யுகங்களில் மனித பிறவிகளாக பிறந்த எந்த வர்ணக்காரர்கள் சித்திரகுப்தனாக இருப்பார்கள், அதாவது பிராமண வர்ணக்காரர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் தானங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை தான் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய இந்த வீடியோ பதிவானது சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனாக கலியுகத்தில் வேதம் படித்த வேத தர்ம சாஸ்திரம் தெரிந்த பிராமண வர்ணக்காரர்களுக்கு தாங்கள் கொடுக்கக்கூடிய தச தானங்களின் முழு பலன்கள் என்ன, அதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம். அவை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் என்பவர்களும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து என் நன்னாளில் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு வேதம் படித்த வேதசாஸ்திரம் தெரிந்த பிராமணரை ஸ்ரீ சித்திரகுப்தனாக வரித்து அவர்களை சித்திரகுப்தனாக தாங்கள் நினைத்து கொண்டு அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சசந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தசதானங்கள் 10 தானங்கள் இன்னும் இருக்கு. சோடச தானம்னு இருக்கு. மொத்தம் 16 தானங்கள் இருக்கு. தீபம் தீபம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தனி. ஆனால் முக்கியமாக கொடுக்க வேண்டியது இந்த தசதானங்கள் தான் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில். இன்னும் மேலே கொடுக்கறதுனா கொடுக்கலான்னு சொல்லியிருக்கு. ஆனால் பிரதானமாக எடுக்கப்படக்கூடியது இந்த 10 தானங்கள் தான், தசதானங்கள். முதலாவதாக கோதானம். நம்ம பசுமாடை வாங்கி அதை அதை வேத பிராமணருக்கு நாம் தானமாக கொடுக்கிறோம் என்றால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 33 கோடி தேவர்கள், தேவதைகள், அனைத்து தெய்வங்கள் மற்றும் பித்ரு தேவதைகள், நமது பித்ருக்கள், முன்னோர்கள் அனைவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நமக்கு கிடைக்கும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இரண்டாவதாக பூதானம். பூதானம்னாக்கா பூமி தானம். இந்த பூமி தானத்தை நாம் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நாம் பிறந்திருக்கோம், இது நம்மளுடைய பிறவி, நம்மளுடைய வம்சாவே நமது பிள்ளைக்கு அவனுக்கு ஒரு பிள்ளை, அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு புள்ள, அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு புள்ள அப்படின்ட்டு மொத்தம் 7 தலைமுறை வரைக்கும் சந்ததிகள் அவர் வரலுக்கென்று தனியாக இருக்கக்கூடிய சொந்த கிரகத்தில்
வாசம் செய்வார்கள். சொந்த கிரகம்னாக்க சொந்த வீட்டில் இல்லத்தில் வாசம் செய்வார்கள். பூமி நாணம் கொடுக்கறதுனால இருக்கக்கூடிய பலன் அது. ஸ்வர்ணதானம், இந்த ஸ்வர்ணதானங்கிறது என்னங்கிறத ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்கான் தர்மசாஸ்திரத்தில். என்னன்னா, இந்த தானம் செய்வதனால நம்ம குடும்பத்தை பிடித்த தரித்திரமானது நம்ம கையை விட்டு போடுறோம். தங்கம்ங்கிறது எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ரொம்பவும் ஒரு உயர்ந்த பொருள். அதில் அதே மாதிரி அதில் வைரம் வச்சுட்டா தான் சரியாக இருக்கும், கோமேதகம் அது இது போட்டால் அது ஒரு அழகு, மனிதனையும் அழகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது, அவ்வளவுதான். ஆனால் அந்த தங்கம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவுதான் இருக்க வேண்டும், அழகுக்காகத்தான். அதிலேயே நான் மேல 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 சேர்த்துட்டு போனோம்னா அது நமக்கு தரித்திரத்தை உண்டாக்கும். நமக்கு இப்ப தெரியாது. அது நம்மளுடைய தலைமுறைகள் தரித்திரத்துல போய் நிற்கும். இந்த தான மன்றத்தினால என்ன இருக்கு, இனி வரக்கூடிய உங்களது தலைமுறைகள் தரித்திரம் அவர்களை பீடிக்காமல் இருக்கும். இதான் விஷயம். யாரும் இதுல பயன்படுத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் தாராளமா வாங்குங்க, எல்லாமே செய்யுங்க, சௌக்கியமா இருங்க. ஆனா தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் ஓரளவுக்காவது நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரஜத தானம். ரஜதம்னா என்ன? வெள்ளி. இந்த வெள்ளி தானம் செய்யறதுனால என்ன பலன்? நம்ம குடும்பத்தில் ஆனா உணவு வியாதி வந்துட்டு இருக்கோம், வியாதி புடுங்கி தின்னு இருக்கோம். அது எதனாலங்கிறது தெரியாது. ஏன்னா இப்பெல்லாம் யாரும் தானம் பண்றது கிடையாது, எதுவும் பண்றது கிடையாது. இந்த தானம் செய்யறதுனால எல்லாருக்குமே நோய் வரும், வரதை தெரியாம போயிடுமா. இந்த ரஜத தானம் வெள்ளி தானம் பண்றதுனால அந்த வெள்ளிக்கு அவ்வளவு தூரம் மகிமை இருக்கு. இன்னும் சொல்ல போனேன்னா, வெள்ளியில ஒரு சுவாமியை வச்சு நாம பூஜை பண்றோம்னு வச்சுக்கிட்டோ, நம்ம கிரகத்துல இல்லத்துல ஏதாவது ஒரே ஒரு சுவாமி இருந்தாலே போருமா. உங்களுக்கு பிடித்த தெய்வம் அது வெள்ளியில வச்சு நம்ம பண்ணோம்னா அதனால கிடைக்கக்கூடிய பலனானது உங்களுக்கு பல மடங்கு இருக்கும்னு சொல்றது. அதுதான் ரஜதம். அதே மாதிரி தான் ஐம்பொன், பஞ்சலோகம், அதையும் வச்சுக்கலாம். வீட்டில் ஏதாவது ஒரு தெய்வமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக வஸ்திரதானம். நம்ம யாருக்கான வஸ்திரம் கொடுக்குறோம்னா எதை கொடுப்போம் தெரியுமா? இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. நாம் முடித்து கொண்ட வஸ்திரத்தை கொடுக்கின்றோம். நிச்சயமாக இனியாவது அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களே புதிய வஸ்திரத்தை வாங்கிக் கொடுங்கள். உங்களுடைய வஸ்திரத்தை நீங்கள் கொடுத்தீர்களேயானால், நீங்கள் உடுத்திக்கொண்ட வஸ்திரத்தை கொடுத்தீர்களேயானால் அதனால் வரக்கூடிய பலவிதமான பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். நிச்சயமா கொடுக்கூடாது. புதுசாதான் வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கணும். அதுவும் அவன் கட்டுற மாதிரி இருக்கணும்.
ஏதோ வாத்தியார் சொல்லிட்டார், அதனால நான் வாங்கி கொடுக்குறேன், அவன் கட்டிட்ட 2 நாளில் அது கிழிஞ்சு போயிடும். உபயோகமற்ற பொருளாக எதையும் வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த வஸ்திரதானம் செய்யறதுனால உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் பீடைகள்லாம் பிடிச்சிருக்கோ எல்லா பீடையும் விலகி போயிடுவோம். எந்த பீடையும் இருக்காது. தீர்த்த பாத்திரம் ஏற்கனவே போட்டிருக்கான். தீர்த்த பாத்திரம் எப்படி வாங்கி கொடுக்கணுன்ட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன் பதிவில். அதாவது செப்பு சொம்பு இல்லைனாக்கா பித்தளை சொம்பு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதில் அந்த வேத பிராமணாகப்பட்டவர் அதில் ஜலத்தை விட்டுட்டு அதை சாப்பிட்றார் அப்படின்னா உங்க குடும்பத்தில் இன்னும் வரக்கூடிய உங்களுடைய பலவிதமான தலைமுறைகள் வரைக்கும் தினந்தோறும் புழங்குவதற்கு இருக்கக்கூடிய பாத்திரங்களானது பிரமாதமாக அனைத்தும் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பணமானது வரும், வாங்குது. அகனி வீட்டில் இருக்கிற சொம்பு ஒரே அழுக்கா இருக்கு, இதை தேய்ச்சி விட்டா விட்ட குத்துடலாம். யார் போய் புதுசாக வாங்கிட்டு இருக்கிறது? வேண்டாத சொம்பு ஒன்று போட்டு வச்சுருக்கோம், ஒரே கண்ணங்கரையில் நான் இருக்குது. அதை புளி போட்டு தேய்ச்சி கொண்டு போய் ஜம்மனை பலன்னு கொடுத்துட்டோன்னா புது சொம்புன்னு சொல்லிடலாம். அப்படின்னு நாம் ஏமாற்றலாம் அந்த பிராமணனை. அவரும் வாங்கிப்பார் அதை. ஆனால் ஏமாத்தினரை கணக்கட்டு வந்துருப்பான் மேலே இருக்கிற சித்திரகுப்தான். அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உடனடியாக கிடைக்கும். அதனால் ஜாகிரதையாக இருக்கும். தானிய தானங்கள், இந்த தானிய தானங்கள் செய்யறதுனால என்ன அப்படின்னா 14 தலைமுறை வரைக்கும் நம்ம குடும்பத்தில் அன்னத்துக்குன்னு கஷ்டமே இருக்காதாம். அன்னத்துக்குன்னு கஷ்டமே இருக்காது. நீங்கள் தானியங்கள் எவ்வளோ வேணால் வாங்கி கொடுங்க, ஒரு 100 வாங்கி கொடுங்க, இல்லை 50 வாங்கி கொடுங்க. அவ சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் நல்லதாக வாங்கி கொடுங்க. அவ சாப்பிட்ற மாதிரி வாங்கி கொடுங்க. ஆனால் அதை வாங்கக்கூடிய பிராமணரும் அதை அவர் உபயோகப்படுத்தி சாப்பிடணும். அப்படி இருக்கிறவரா பார்த்து விடணும். அப்படி இருக்கிறவரா பார்த்தா எப்படி யார் இருப்பா? ஏழ்மையாக இருக்கிறவா தான் இருப்பா. நான் ஏற்கனவே உங்களுக்கு படிவு போட்டிருந்தேன். இந்த கும்பகோணம், மாயவரம் அந்த பக்கங்கள்லாம் போனேன்னா, ஏன் இன்னும் ராமேஸ்வரத்தில் எத்தனையோ பிராமணன் உக்காந்துருக்கா. ஒருவேளை அன்னத்துக்கு கூட வழி இல்லாமல் உட்காந்துருக்கோம். அவளுக்கெல்லாம் நாம் கொடுத்தோம்னு வச்சிங்களா, அதனுடைய பலனே வேற பிரமாதமாக இருக்கும். ஆனால் கொடுக்குற பொருளானது நல்ல பொருளாக இருக்கும். ஆசனம், தர்வாசனம், மணப்பலகாய் தானம், இதை செய்யறதுனால என்னன்னாக்க நமது பித்திருக்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள், அவர்கள் செய்த பாவங்கள். ஏன்னா அவர் அதில் உட்காந்து ஜபம் பண்ணுறாரோனோ, பலாசு மரத்தில் செய்யப்பட்ட மணப்பலகாயிலும் தர்பையில் செய்யப்பட்ட தர்பாசன பாயிலையும் உட்காந்து அவர் உட்காந்து ஜபம் பண்ணுறாரோனோ, அந்த ஜபம் பண்ணுறதுனால அவர் செய்யக்கூடிய அந்த மந்திரங்கள் அனைத்தும் நமது முன்னோர்கள் பித்திருக்கள் அவர்கள் செய்த பாபங்களையும்
நாம் இப்பிறவி எடுத்து நமக்கு முன்னால் முப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் படிப்படியாக நிச்சயமாக நீங்கும். ஏதோ சொல்ற ஆசனம் தர்பாசனம் கொடுக்கறதுனால எவ்வளவு பெரிய விசேஷம் இருக்குன்னு பாருங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். நானும் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. பலாச மரத்தில் மணப்பலகா இருக்கணும், தர்பையில் செய்யப்பட்ட ஆசனப்பாய் இருக்கணும். பாதரட்சை சத்திர சாமரம். பாதரட்சன்னா செருப்பு, சத்திரம்னா கொடை, சாமரம்னா விசிறி. இதை நம்ம அந்த பிராமணனுக்கு தானம் செய்கின்றோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ரோமத்தில் உள்ள வியாதிகள் நீங்கும். ரோமம்னா என்ன? மேலே இருக்கக்கூடிய தோல், தோல் வியாதி. எவ்வளோ 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 பிரமாதமாக இருக்கு பார்த்தல. இந்த பாதரட்சை கொடை செருப்பு வாங்கி கொடுக்கறதுனால எவ்வளவு பலன் கிடைக்கிறதுன்னு பாருங்க. அதுக்கிட்ட நம்ம போட்டிருந்தோம், ஒரு மாதம் ஆயிடுத்து, இந்த செருப்பு இன்னும் விட்டு வேண்டாம், அதனால் இதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருவோம், நாம் புதுசாக வாங்கி போடு. அப்படின்னா அந்த வியாதியானது இன்னும் நிறைய ஆகும். யாரோ ஒருத்தர் நமக்கு புடவை கொடுத்தா பல வருஷங்கள் ஆயிடுச்சு, அது மாட்டுக்கு மேலே போட்டு கிடக்கு, அது ஒரு இடத்துல கிழிஞ்சும் போயிடுது, அதை வேணால் தைச்சி கொண்டு அவருக்கு கொடுத்துருவோம். அப்படின்னு கொடுத்தேன்னா அதுவும் நீங்கள் தான கூட்டத்தில் பலனாக இருக்காது. விசிறி நான் வாங்கிட்டு தான் வந்தேன், வரும்போது வீட்டில் பேரம் தான், அதை லேசாக கையை வச்சு கிழிச்சு விட்டோம், கோச்சு காட்டிக்கோ அப்படின்ட்டு அந்த கிழிஞ்சு போன விசிறியை கொடுத்தாலும் அந்த ரோமத்தில் இருக்கக்கூடிய வியாதியானது போகாது. ஆக இந்த மூணுமே புதுசாக வாங்கி அவருக்கு கொடுக்கணும். புஸ்தக தானம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லிருக்க வேத தர்ம சாஸ்திரத்தில். அதாவது தினந்தோறும் வேதத்தை ஓதிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிராமணராகப்பட்டவர் அந்த புஸ்தகத்தை அவருக்கு வாங்கி கொடுக்க, அவர் இன்னும் 4 பேருக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க, அதில் ராமாயண மகாபாரதம் போன்ற இதிகாச புராணங்களுடைய புஸ்தகங்களை வாங்கி கொடுத்தோம்னா பிரமாதமாக ராமாயண பிரவச்சனம், மகாபாரத பிரவச்சனம். பிரவச்சனம்னாக்கா உட்காந்து கதாகாலக்ஷேபம் பண்ணுறதுன்னு வேறு. ஒரு பெரிய இடத்துல உட்காந்துட்டு 1,00,000 பேர் சேர்ந்துருப்பார். அந்த 1,00,000 பேர் இதில் அவர் அந்தந்த ராமாயண புஸ்தகத்தை பார்த்தோம், மகாபாரத புஸ்தகத்தை பார்த்தோம் சொல்லணும். ஆனால் ராமாயண புஸ்தகங்கிறது நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னா ஸ்ரீ பாலவால்மீகி ராமாயணம்னு இருக்கு, அதுதான் உண்மையான ராமாயணம், ஆதி சரித்திரம், ஆதி காவியம். அந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுங்க. இதே மகாபாரதம்னா யாருனாக்கா வியாச பகவான். நிறைய பேர் மகாபாரதம் போட்டிருக்கா, ஆனால் வியாசர் போட்டது தான் உண்மையான மகாபாரதம். வியாச பகவான் போட்ட மகாபாரதத்தை வாங்கி கொடுங்க, அந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுக்கறதுனால இந்த புஸ்தக தானம் செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டேன்னா, தங்களுடைய குழந்தைகளின் படிப்பானதும், எல்லாருக்கும் மனசில் ஒரு ஆசை இருக்கும், நாமளும் சொந்தமாக ஒரு சுய தொழில் செய்யணும், வியாபாரம் பண்ணணும். அது நியாயமான ஆசை, எல்லாருக்கும் இருக்க வேண்டியது தான். அப்படி அந்த சுய தொழில் செய்பவர்களுடைய வியாபாரமானது மிகவும் பிரமாதமாக இருக்குமா. இந்த 10 தானங்களும் தசதானங்களையும்
இந்த வீடியோ பதிவில் சொன்ன பிரகாரம்தான் நல்ல பொருளாக வாங்கி கொடுக்கணும். கொடுத்தாக்க இதில் நாம் என்னென்ன பலன் சொன்னோமோ அத்தனை பலனும் கிடைக்கும். அது நிச்சயம்தான், சந்தேகமே கிடையாது. இனி நாளை அடுத்த பதிவில் சரி, நாங்கள் எல்லாத்தையும் தானங்கள்லாம் கொடுத்துட்டு வரோம், ஆனால் எங்களுக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்காது, ஏன் வருகின்றது, அதற்குண்டான காரணங்கள் என்ன, தானங்களை அவர்கள் செய்யலாமா, தானங்கள் செய்தாலும் பிரயோஜனம் உண்டா, இதை பற்றி தான் நாளை பதிவிலே பதிவோடு இருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக அனைவருக்கும் மீண்டும் சொல்கின்றேன், வேதம் படித்த வேத தர்ம சாஸ்திரம் செய்த பிராமணர்களுக்கு தாராளமாக தானங்களை கொடுத்து தாங்கள் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.